பெட்ரோல் டீசல் விலையை பற்றி செந்தில் ரொம்ப கவலைப்பட்டார். 2021க்கு பிறகு இது வரைக்கும் விலை கூடல. 2021 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதே 190ல இருக்கிற நிலையை உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. உன்னை பத்தியா மாமா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கேன். 2011ல் கச்சா எண்ணெயுடைய ஒரு பீப்பாயின் விலை $140 சார். அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருந்தது. 60 ரூபாய்க்கு டீசல் கொடுத்தோம் சார். இன்னைக்கு ரஷ்யாவிலேருந்து ஒரு கச்சா பீப்பாயுடைய எண்ணெயுடைய விலை ஒரு பேரலின் விலை $37. நீங்கள் ஏன் சார் 110 ரூபாய்க்கு விற்கிறீங்க? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் பதில் சொல்ற மாதிரி கேள்வியா கேளுங்க. வாக்குறுதி 487 சொத்து வரி மினிமமைஸ் பண்ணி குறைப்போம். சொத்து வரி கூட்டப்படாது. அதிமுக ஆட்சியில் கூட்டிட்டாங்க. சொத்து வரி எந்த அளவுக்கு கூட்டியிருக்காங்கன்னு அசோகவர்சினியை வச்சு நம்ம பட்டிமன்றம் தாங்க நடத்தணும். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நாடாளுமன்றத்தில் செப்டம்பர் 22, 2020 ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. யார் பதில் சொல்றாங்கன்னா, தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். நீங்க கட்டாயம் உயர்த்தியே ஆக வேண்டும். உயர்த்தினா மட்டும்தான் 15வது நிதிக்குழு பரிந்துரையின்படி உங்களுக்கு தர வேண்டிய கிராண்ட்ஸ், ஏன்னா ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய மானியங்களை நாங்கள் தருவோம் சொல்லி இதை தரல, இதை நீங்க செய்யலைன்னா நாங்க நிப்பாட்டி கொண்டிருக்காங்க. பக்கம் 6, பக்கம் 53 இந்த ரெண்டிலும் தெளிவா சொல்றாங்க. 2021, 2022 நீங்க உயர்த்தவில்லை என்றால் உங்களுக்கு இந்த ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய எந்த சலுகையும் வராது என்று சொல்லி இந்த ரிஃபார்ம் கமிட்டியில உறுப்பினராக இருந்து அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டு வந்தவர் வேலுமணி. இதை கட்டாயப்படுத்தியது ஒன்றிய அரசு. இதை நாட்டு மக்களுக்கு நீங்க இன்னும் எத்தனை நாள் மறைப்பீங்க? அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அதனால எந்த பயனும் இல்ல. விவசாயிகளுக்கான பண்டிகை உழவர் தினம். உழவருக்கு யார் நன்மை செய்திருக்கிறார் என்று பார்க்கணும். எடப்பாடியார் தான். ஏன்னா அவரே ஒரு விவசாயி. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்ல விவசாயி ஒரு ஆள் தான். டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? என்னை இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு வா. நெல் கொள்முதல் பண்ணலங்க. கொள்முதல் பண்ணல. முதலமைச்சர் இங்க இருக்கார், ஓடோடி செல்கிறார் அண்ணன் எடப்பாடியார் விவசாயிகளுக்காக. விவசாயிகளுக்காக பண்ணிட்டாங்கிறாரு. ஏங்க செத்து போன எலி, செத்து போன பாம்பை வாயில கடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மீசையை மழிச்சுக்கிட்டு சிறுநீர் குடிக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தினாங்க விவசாயிகள். நிர்வாணமாக மோடியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு நிர்வாணமாக மோடி போராட்டம் நடத்தினாங்க. அன்னைக்கெல்லாம் வாய்மூடி அமைதியா இருந்துட்டு இருந்தவர் இதே பழனிசாமி. கெட்ட மனுஷன். 2090ல மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 விழுக்காடு கல்வி வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அன்றைய பிரதமர் VP சிங் அவர்கள் சட்டம் கொண்டு வந்தார். அந்த VP சிங் கவர்மெண்ட் அரசாங்கத்தை கவிழ்த்தது பாஜக அரசாங்கம். அந்த பாஜகவோடு கூட்டணி வைத்தது நாம் தமிழர் கட்சியா திமுகவா? நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனா? நான் எப்பவுமே அப்படிதான். நேரடியாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அன்றைக்கு திமுக தலைவர் கலைஞர் கூட்டணி வைத்தார். ஆனால் நீங்கள் எந்த ஒப்பந்தமும் போடாமல் பரவாசல் வழியாக மகாராஷ்டிராவிற்கு போய் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்தீர்கள். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆண்டுக்கு 10 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இனிமேல் கிடைக்காது. இவர்கள் கொடுக்காத வாக்குறுதிகளா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்களே, என்னவாயிற்று? விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று சொன்னார்களே, என்னவாயிற்று? வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொரு அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாயை அள்ளித் தருவேன் என்று சொன்னார்களே, அது என்னவாயிற்று? காவிரியுடைய ஒப்பந்தத்தை அது 1924 50 ஆண்டு கால ஒப்பந்தம். அதை நிறைவேற்ற தேவையது திராவிட முன்னேற்ற. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அண்ணன் எடப்பாடியார் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சார் எம்பிக்களை வச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இந்த நடுவர் மன்றத்தால் எந்த பலனும் இல்லை என்று சொன்னவர் அம்மையார் ஜெயலலிதா. காவிரி நடுவர் மன்றத்தை அமைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி. பாஜக எங்களுக்கு இதுக்கு அர்த்தமே புரியலன்னாங்க. வாரியம் அமைக்கப்பட்டால் சட்டரை துறக்கிற அதிகாரம் கர்நாடக அரசிடம் இருக்காது, இந்த வாரியத்திடம் இருக்கும். ஆனால் பாஜகவும் மரியாதைக்குரிய நம்முடைய மோடி அவர்களும் மிகப்பெரிய துரோகம் இழைத்து நமக்கு ஆணையத்தை கொடுத்தார்கள். அதை அமைதியாக வேடிக்கை பார்த்தது அஇஅதிமுக. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். வரை கல்வி கட்டாயம் தமிழ்னு சொன்ன இந்த தமிழகத்துல இது வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தல. தமிழ் கட்டாய பாடமாக்குவாங்க. ஆனா 80,000 வாத்தியார்கள் தமிழ்ல 20 மார்க்கு கூட வாங்காம ஃபெயில் ஆகும். என்ன கொடுமை பாத்தீங்களா? தமிழை வளர்த்திருக்காங்க, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. இந்த பொய் சொல்லும் போது ஒரு எனர்ஜி ஒர்க் ஆகுதுல, அதனால அதுதான் அந்த பொய் டிராவல் ஆகி எனக்கு இந்த உண்மையே வேணாம். ஐ வாண்ட் டு பி லை, ஐ வாண்ட் டு பி பொய். தமிழ்நாடு மாதிரி காலை உணவு திட்டம் பின்பற்ற ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க.
தமிழ்நாடு மாதிரி மதிய உணவு திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ற ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. தமிழ்நாடு மாதிரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. இன்னைக்கு இந்த அரசு அமைந்து 4 ஆண்டுகள்ல 8000 புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. 8000 வகுப்பறைகள் கட்டின ஸ்டேட்டை காட்டுங்க. நீங்க நுழைவுத் தேர்வு இல்லாம இன்னைக்கு ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியை எளிதாக்கி கொடுத்த ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. எதை நீங்க காட்டுவீங்க? அரசு பள்ளிகளை இவ்வளவு தரமா ஆக்கின ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. டேட்டா தான் சார் பேசும். நீ வாயில் அடிச்சு விடுறதெல்லாம் பேசாது. நான் சொல்றது டேட்டா. நாங்க கல்வியில உங்களை விட சிறப்பா இருக்கோம். நிதி ஒதுக்கீடு மாநில அரசுடைய பட்ஜெட்ல கல்விக்கு இன்னைக்கு 46,000 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுல ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க. உங்க பிஜேபி ஸ்டேட்டை. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் எடப்பாடி கூட கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த 2 கூட்டணி சேர்ந்து கடந்த தேர்தலில் 84 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். வெற்றி வாக்குகள் பெற்றிருக்கிறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கடைசியா நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் 40 தொகுதிகளில் திமுக வென்றது. அந்த 40 தொகுதிகளினுடைய சட்டமன்ற தொகுதி வாரியாக நிலவரம் என்ன தெரியுமா? 211 தொகுதிகளில் திமுக தான் முன்னிலை பெற்றிருந்தது. ஜோலி முடிஞ்சே. இன்னும் 5 மாசத்துல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் நான் என்று அண்ணன் விஜய் அவர்கள் கையெழுத்து போடதான் போறாங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? உண்மையான கருத்து ஒன்றை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தி விடக்கூடாது. கோவிலை ஏயா இடிக்கிற? நேற்று ஒரு முருகன் கோயிலை இடிச்சிருக்காங்க. புறம்போக்கு நிலத்தை இருந்துச்சான். கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சான். கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தவன புல்டோசரோட போய் இடிக்கிறீங்களே. திருப்பரங்குன்றத்தில் ஒரு நீதிபதி அல்ல 3 நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா கூட அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறீங்களா? செருப்படி, சாணி அடி, பெல்ட் அடி, விளக்கமாத்தடி எல்லா அடி வாங்குவீங்க. ஆனா திருந்த மாட்டீங்க. 700 இந்து கோவில்களை குஜராத்தில் இடித்தவர் நரேந்திர மோடி என்று யார் சொன்னா? அசோக் சிங்கால் சொன்னாரு. காரணம் இதே மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு நீதிமன்றம் தானே. இவர்தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்தியிலே வந்த பிறகு 11 லட்சம் கோடி, ஏறத்தாழ 11,10,000 கோடியை தமிழ்நாட்டுக்கு வழங்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. போடா. எங்களுடைய பணம், ஒன்றிய அரசின் பணம், அதை கொடுத்திருக்கிறோம் மாநிலங்களுக்கு. ஒன்றிய அரசுக்கு ஏது சார் பணம்? இவங்களுக்கு ஏது சார் பணம்? யார் பணம்? யார் வீட்டு பணம்? ஒன்றிய அரசின் பணம் என்பது மக்களின் பணம், மாநிலங்களின் பணம். மாநிலங்களின் பணத்தை தான் ஒன்றிய அரசு வச்சிருக்குது. மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய வரியிலிருந்து வரக்கூடிய வருவாய். ஒன்றிய அரசுக்கு என்ன தனியா எங்கேயாவது மண் இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. எங்கேயாவது நிலம் இருக்கா ஒன்றிய அரசுக்குன்னு? அப்போ ஒரு ஸ்டேட் என்பது என்ன? நிர்வாகம் யார் பண்றா? இங்க வந்து நிர்வாகத்தை ஒன்றிய அரசு பண்ணுமா? சட்டம் ஒழுங்கு ஒன்றிய அரசு பார்க்குமா? ஒரு நிர்வாகத்தை செய்வது, மாநிலத்தினுடைய மொத்த சுமையையும் சுமப்பது மாநில அரசு தான். மாநில அரசு வரி வசூல் செய்யக்கூடிய முழு அதிகாரம் அந்த அரசுக்கு இருந்தாதான் மொத்த சுமையை அந்த அரசு சுமக்க முடியும். ஆனா ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மொத்த சுமையும் மாநில அரசின் தலையின் மேல. ஆனா வரி வசூலிக்கிற உரிமையை இன்னைக்கு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன செய்ய? எப்படி நிர்வாகம் பண்ண ஒரு மாநில அரசு? என்ன பண்ண சார்? அப்போ ஒன்றிய அரசிடம் இருந்து நமக்கு வர வேண்டிய தொகை என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரக்கூடிய தொகை அல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கணும்னு விதி கொடுத்துதான் ஆகணும். அதில் நமக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். அதுல நமக்கு பிடிச்ச வச்சுக்கிட்டு நீங்க இந்த கொள்கையை பின்பற்றினா ஏத்துக்குங்க, இந்த கொள்கையை நீங்க பின்பற்றினாதான் உங்களுக்கு பணம் தருவோம் என்று சொல்வது ஒரு அடாவடி நடவடிக்கை இல்ல? அப்படி சட்டம் சொல்லுதா? உன்னை தவிர வேற யாராலையும் இப்படி யோசிக்க முடியாது. நீ சொல்றது கரெக்ட். 11 டாக்டர்கள் கொரோனாவில் செத்தாங்க. எல்லா சகோதரரும் தெரிஞ்சுக்கணும். இது கட்சியாவே நீங்க பார்க்காதீங்க. 1 பைசா மாநில அரசு அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கவில்லை சார். 1 பைசா கொடுக்கல. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். முக்கிய செய்தி: கொரோனா சிகிச்சை பணியில் நோய் தொற்றுக்கு ஆளாகி உயிரிழந்த மருத்துவர்கள் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆனா இவரை அண்ணா முதல்ல பத்திரிகையாளரா, இல்ல அரசியல் விமர்சகரா, இல்ல திமுக உடைய செய்தி தொடர்பாளர்னு எனக்கு தெரியல. தம்பி கேட்கும்போது இது நீங்க போடாட்டாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் என் தரப்ப சொல்லிடுறேன். நீங்கள் பத்திரிகையாளரா நீ என்ன வேணாலும் கீழே போட்டுக்கலாம். பத்திரிகையாளர் போட்டுக்கோ, திருநெல்வேலிக்காரன் போட்டுக்கோ. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு திராணியும் துப்பு இருந்துச்சுன்னா பதில் சொல்லுங்க.
டேய் டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்தனா டேய் இந்தடா ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.